என்னது சென்சர் சாத்தியா? அப்படின்னா என்னங்க? என்னது இது வந்து ஆபத்தான ஆப்பா? இது மொபைலில் இருக்கக்கூடாதா? அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்பை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு நிறைய மோசடி நடக்குது பார்த்தீங்களா? அது தடுக்க முடியும். உங்களுடைய மொபைல் காணாமல் போயிடுச்சு, யாராச்சும் திருடிட்டாங்கன்னா அதை வச்சு இந்த ஆப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டியை வந்து இந்த ஆப் மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதான் இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலிருந்து பார்க்குற தமிழர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சென்சர் சாத்தி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணது இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் உள்ள எது செட்டிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே பாருங்கள், மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அது கீழே எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணோடனே ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி வரும் ப்ராசஸ்ன்றதை அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமை என்ட்ரி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அதை வந்து அலோவ் ஆல் அப்படின்றத கொடுங்க. இல்லாட்டி நெவர் ஆல் அப்படின்னு அலோவ் ஆல் அப்படின்னு கொடுத்த உடனே உள்ளே போகும். இங்கே பாருங்கள், ஆக்டிவ் நம்பர் டிடெக்ட் அப்படின்னு வருது. எத்தனை நம்பர் உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய ஐடியில் இருக்கோ அது மொத்தத்தையும் காட்டும். இங்கே பாருங்கள், ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதில் 5 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? 5 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷனுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட், ஏதாச்சும் ஃப்ராட் கால் வந்தால் நம்ம ஃபைல் பண்ண முடியும், ரிப்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. யாராச்சும் ஏமாத்துகிற மாதிரி கால் பண்ணாங்களன்னா. இன்னொன்று வந்து உங்களுடைய மொபைல் திருட்டு போயிடுச்சுன்னா இந்த ஆப்பை வச்சு அந்த மொபைலை உங்களால் லாக் பண்ண முடியும். அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. திரும்பவும் நாமளே மொபைல் கிடச்சிட்டா அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷனும். 3வது ஆப்ஷன் வந்து நவ் மொபைல் கனெக்ஷன் யுவர் நேம், உங்களுடைய பேரில் எத்தனை சிம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணதும் மொத்த டீட்டெயிலும் இங்கே வந்துடுச்சு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் செலக்ட் ஹவ் யுவர் ரிசீவ்டு த கம்யூனிகேஷன். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கூட எப்படி பேசுனாங்க, எந்த மாதிரி கால் வந்துச்சு, எதை பற்றி பேசுனாங்க, ஏதாச்சும் பேங்க்லேருந்து ஓடிபி வந்துச்சா, அந்த மாதிரி ஏதாச்சும் டீட்டெயில் கேட்டாங்களா, அந்த மாதிரி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கால் வந்துச்சா, எஸ்எம்எஸ் வந்துச்சா, இல்லை வாட்ஸ்அப் காலில் வந்துச்சா, இந்த மாதிரி ஏதாச்சும் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. நீங்கள் காலாக இருந்தால் கால், எஸ்எம்எஸ் இருந்தால் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் கால் இருந்தால் வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கீழே பாருங்கள், அது கீழே ஆப்ஷனில் வந்து செலக்ட் ஃபோன் நம்பர், இந்த நம்பருக்கு தான் வந்துச்சா இல்லை வேறு நம்பருக்கு வந்துச்சா, அதை கரெக்டாக நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிட்டு செலக்ட் கேட்டகிரி அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகிரியில் வந்து எந்த மாதிரி கால் வந்துச்சு அப்படின்றது, கேஒய்சி பற்றியா, இல்லை ஆதாரில் ஓடிபி கேட்டாங்களா, இல்லை பேங்க்லேருந்து ஏதாச்சும் ஃபோன் வந்த மாதிரியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து கீழே கம்ப்ளைண்ட் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, பொறுமையாக கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கம்ப்ளைண்ட் டீட்டெயில், அதுக்கு மேலே டேட் ஒரு டைம் இருக்கா, அதை நீங்கள் டேட்டு டைமை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பிக் அண்ட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு காலுடைய இமேஜில் ஏதாச்சும் அந்த ஓடிபி கீடிபி வந்துருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து என்ன நடந்துச்சோ அதை டீட்டெயிலாக அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயிலில் வந்து உங்களுடைய பேர் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு கீழே வந்து டிக்ளரேஷனில் வந்து டிக் மார்க் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிடும். அவங்க வந்து மொத்தத்தையும் செக் பண்ணுவாங்க. அந்த எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு அந்த நம்பரெல்லாம் செக் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்டில் வந்து பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டாலின் மொபைல் ஹேண்ட்செட்டுன்னு இருக்கா, அதை தான் உங்களது மொபைல் தவறிவிட்டால் அதை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றது இதில் இருக்குது. அதில் ஃபஸ்ட் இதுலேயே வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பிளாக் யுவர் லாஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து உங்களுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனு. சரிங்களா?
அதில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் லாஸ்ட் ஸ்டாலின் மொபைல் அப்படின்றத இங்கே பாருங்கள். இதில் மொத்த டீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களது மொபைல் தொலைஞ்சிடுச்சுன்னா மற்றவங்க மொபைலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பண்ண முடியும். சரிங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் என்ன நம்பர் இருந்துச்சு, அது ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 2 சிம் இருந்துச்சுன்னா 2 சிம்மோட நம்பரும் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு கீழே வந்து ஐஎம்இ நம்பர், உங்களுடைய மொபைல் வாங்கும்போது மொபைல் பாக்ஸுக்குள் மேலே ஐஎம்இ நம்பர் இருக்கும், இல்லை பில்லில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், ஐஎம்இ நம்பர் 1 ஆர் ஐஎம்இ நம்பர் 2 அப்படின்னு இருக்கும். அது ரெண்டுத்தையும் இதில் ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? செலக்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மாடல் கரெக்டாக, ஃபோன் ப்ரைஸ் எவ்வளவோ அவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு இன்வாய்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய பில்லு இருந்தால் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்களன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைலும் வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? யார் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அவங்களோட அன்லாக்கே பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. அதை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனு அன்லாக் ஃபவுண்ட் மொபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஐடி கிடைக்கும். அந்த ஐடி நம்பரை நீங்கள் இதில் போட்டு செலக்ட் மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை போட்டு அது கீழே பாருங்கள் செலக்ட் அன்பிளாக் ரீசன். ஏன் ரீசன் அது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அன்பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கிளிக் பண்ணிங்களன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஆப்ஷனை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அன்பிளாக்கும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்களன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மொபைலை மறுபடியும் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்படியே வெளியே வந்துடுங்க. 3வதாக பாருங்கள் செக் ரெக்யூஸ்ட் ஐடின்னு இருக்கா, அதை வச்சு நீங்கள் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வச்சு அதில் போட்டு சப்மிட் கொடுத்தீங்களன்னா அதோடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்கட் ரெக்யூஸ்ட் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடி நம்பரை வச்சு நம்ம சப்மிட் பண்ணால் சேம் அதே மாதிரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், உங்களுடைய ஐடியில் எத்தனை மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணதும் என்னுடைய ஐடியில் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு 4-5 நம்பர் இருக்கா, அதை தெளிவாக காட்டுது பாருங்கள். அந்த மாதிரி உங்களுடைய ஐடியிலையும் இருக்கிறதெல்லாம் காட்டிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் வச்சுட்டு மற்றதை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது கீழே பாருங்கள், ரிப்போர்ட் இன்கமிங் கால் இன்டர்நேஷ்னல், அதாச்சும் வேறு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சுனாலும் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்லேருந்து வந்துச்சு அந்த நம்பரை போட்டு கீழே பாருங்கள் இந்திய மொபைல் நம்பர் டிஸ்பிளேடு போட்டு கால் டேட்டு டைமு இதெல்லாம் போட்டு சப்மிட் கொடுத்தீங்களன்னா அது வந்து ரிப்போர்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அந்த நம்பரை வந்து ட்ராக் பண்ணும். இது எந்த ஃப்ராடு, எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்றதை வந்து தெளிவாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோ தாங்க. இதுக்காக தான் இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் வந்து முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது, ப்ரைவசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்கள். இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணல. ஆனால் சில பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆப் வந்து சேஃபாக அன்சேஃபான்றத. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.